பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இந்த விஷயத்த சொன்னோன்னே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா வர முடியல, ஏன்னா நைட் டியூட்டி போட்டாங்களா. அதான் விடிஞ்ச உடனே உங்களை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நாத்தனாரே. தன்யா, நீயே ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி அப்படி இப்படின்னு அவ்வளோ பிஸியா இருக்க, அப்புறம் எதுக்காக இன்னைக்கே வந்த? பொறுமையா வந்திருக்கலாம்ல. அதான் காலையே விஷ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? நீ என்னதான் போன்ல விஷ் பண்ணாலும் நேர்ல வந்து பார்க்கணும்ல நீ. அதுவும் என்ன நீங்க அத்தை ஆக்கிருக்கீங்க, அப்புறம் அத்தைங்கிற முறையில நான் நேர்ல வந்து பார்க்க வேண்டாமா? அதுவும் சரிதான். ஹித்ராணி, வைஷானி என்ன அத்தை ஆக்கிட்டாங்க. நீங்க எப்ப என்ன அத்தை ஆக்க போறீங்க? சீக்கிரம் அத்தை ஆக்கிடுங்க, ஓகேவா? சரிங்க நாத்தனாரே, என்ன ஆர்டர் போடுறீங்களா? அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சீக்கிரமா என்ன அத்தையாக்கணும், புரிஞ்சதா? சரிங்க நாத்தனாரே. நாங்க உங்களை அத்தையாக்குறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்போ மேடம் எங்களை அத்தையாக்க போறீங்க? எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆனிச்சு, ஞாபகம் இருக்குல்ல? அதானே வைஷு, கரெக்டா சொன்னேன். நமக்கு முன்னாடி இவங்களுக்கு தானே மேரேஜ் ஆனிச்சு. அப்போ இந்நேரம் நீங்க தான் மேடம் எங்களை அத்தையாக்கிருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் ஆக்கலையே, என்ன விஷயம்? அன்னீஸ், நான் தான் ஏற்கனவே ரீசன் சொல்லிட்டேனே, மறுபடியும் இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு பேபி பிளான்ல இல்ல அண்ணி, ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கல. அதான் வருண் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையா குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதான் மறுபடியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? தன்யா, சும்மா விளையாட்டுக்கு கேட்டோண்டா, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்கிறது? உள்ளே போகலாம் வாங்க. உங்கள் ஆதியனாவும் வர்ணனாவும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான், பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் போய் பார்க்குறேன். அமநாத்தனாரே, வாங்க உள்ளே போகலாம். ஐயோ ஆமாம், முதல்ல உள்ளே போகலாம் வாங்க. சும்மா உங்களை கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கே அர்ஜுனா ஓவரா குதின்னு குதிச்சாரு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். என்னை வந்து திட்டினால் திட்டிட்டு வரப்பா. முதல்ல உள்ளே போவோம் வாங்க. மச்சான், ஆதி உண்மையாவே அர்ஜுன் அப்பா ஆனதுல செம்ம ஹாப்பிடா. நீ இருந்த ஸ்பீடுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தை பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லடா, உன்னை விட அவன் நல்லா ஸ்பீடா இருந்திருக்கான் போல. அதான் ஃபர்ஸ்ட் சம்பவத்தை பண்ணிட்டான். ஆதி 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 என்னடாச்சு? டேய், உங்ககிட்ட தாண்டா பேசுறேன், காதுல விழுதா இல்லையா? என்ன மச்சான்? ஆமாண்டா, உண்மையாவே வைஷ்வையும் அர்ஜுனையும் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. டேய் ஆதி, என்னடாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ யோசிச்சிட்டே இருக்க நீ. சாச்சா, அப்படிலாம் இல்லடா. ராபர்ட் சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருந்தார்ல அந்த ப்ராஜெக்ட்ல, அதெல்லாம் முடிச்சாச்சா? அதெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு. உனக்கு நான் எப்பவும் அப்டேட்டும் பண்ணிட்டேன். ஆதி, பேச்ச மாத்தாதடா. முதல்ல என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசனையிலே இருக்க. என்னடாச்சு? நேத்தி நீயும் மித்ரா சிஸ்டரும் உங்களோட சின்ன வயசுல நீங்க மீட் பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா? சாச்சா, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா. அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். இன்ஃபேக்ட் மித்து ரொம்ப ஹாப்பியானாடா. அவளோட ஹாப்பியை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. ஆதி, நீ எதையும் என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. ஆதி, நான் இப்படி கேட்குறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. டேய், வைஷ்ணவி சிஸ்டர் மித்ரா சிஸ்டருக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு உனக்கு ஏதாச்சும் வருத்தம் அந்த மாதிரி ஏதாச்சும்? என்ன டேய், என்னடா இப்படி பைத்தியக்காரத்தனமா கேட்டுட்டு இருக்க? டேய், வைஷு கன்சீவ் ஆனதுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்டா. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. டேய், அர்ஜுன் என் தம்பிடா. அவன் அப்பா இருக்கும்போது நான் இது கூட வருத்தப்படணும்? டேய், என்னடா இப்படிலாம் கேட்குற? சத்தியமா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை மச்சான். டேய் மச்சான், சாரிடா, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. நான் வேணும்னு அப்படி கேட்கலடா. வந்ததுலேருந்து நானும் உன்னை நோட் பண்ணிட்டே இருக்கேன். அர்ஜுன் வைஷு பத்தி பேச நீ வேற ஏதோ யோசிச்சிட்டே இருந்த. அதான் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். சாரி மச்சான், சாரிடா. ஓகே மச்சான், ஒன்றும் இல்லை விடு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, அர்ஜுன் அப்பா ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அதில் சத்தியமாக வருத்தப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை மச்சான். நான் யோசிக்கிறதே வேற விஷயம்டா. வேறனா எனக்கு புரியலடா. வேற எதை பற்றி யோசிக்கிற? டேய் வருண், இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. ஆனால் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. என்னத்தை மறைச்ச? இல்லடா வருண், மித்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனிச்சுல்ல, அப்போ அவளோட இன்னர் ஆர்கான்ஸ்லாம் ஓவர் ஸ்மோக் உள்ள போய் நிறைய பாதிச்சிருச்சுடா. முக்கியமாக அவளோட யூட்ரஸ் பாதிச்சிருச்சு. அதனால அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற சான்ஸ் ரொம்ப 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 கம்மி மச்சான். என்ன டேய் ஆதி, என்னடா சொல்ற?
ஆமா மச்சான், நான் சொல்றது உண்மை. என் மித்துவால குழந்தை பெத்துக்க முடியாதுடா. ஏன்னா அவ யூட்ரஸ் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. டேய் மச்சான், என்னடா நீ என்னென்னமோ சொல்ற? டேய், இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நீயும் மித்ரா சிஸ்டரும் லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்போட தெரியும்? மித்துவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அன்னைக்கே எனக்கு தெரியும்டா. டாக்டர் அன்னைக்கு என்கிட்ட அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? அட்மிட் ஆன அன்னைக்கே தெரியும்னா அப்போ மித்ரா சிஸ்டர் கழுத்துல அன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமாண்டா, அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். டேய் மச்சான், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். சத்தியமா இந்த உலகத்துல உன்ன மாதிரி யாருமே காதலிக்க முடியாதுடா. ஏன்னா உண்மையான காதல்னா என்னங்கிறத நீ காட்டியிருக்க மச்சான். நான் அன்னைக்கு நீ மித்ரா கழுத்துல தாலி கட்டும் போது என்ன பையன்டா இவன் நினைச்சு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன்டா. ஆனா இன்னைக்கு அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு உன்னை என்ன சொல்றதுனே தெரியல மச்சான். உண்மையாவே உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏய், அவ ஏன் மித்துடா. இந்த ஜென்மத்துல ஆதியோட பொண்டாட்டினா அது அவன் மட்டும்தான்டா. இதை யாரு நினைச்சாலும் மாத்திருக்க முடியாதுடா. பிரச்சனை இப்போ அது இல்ல மச்சான். பிரச்சனை இப்போ வேறடா. வேறனா வேற என்னடா? மித்ரா சிஸ்டருக்கு இந்த உண்மை தெரியுமா? தெரியாதுடா, அவளுக்கு தெரியாது. ஒரு நாளும் அவ குழந்தைய பத்தி எவ்வளவு கனவோட எவ்வளவு ஆசையா என்கிட்ட பேசுவான்னு தெரியுமாடா? அவ்வளோ ஆசையோட இருக்கிறவகிட்ட என்னால எப்படி மச்சான் உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீயே சொல்லு. யாதி, எனக்கு புரியுதுடா. ஆனா எப்படி மச்சான் அவங்க கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் இது அவங்க கிட்ட சொல்லி தானடா ஆகணும். ஏன்னா நீ பேசுறதுலே தெரியுதுடா அவங்க அவங்க குழந்தைய பத்தி எவ்வளவு கனவையும் ஆசையும் வச்சிருக்காங்கன்னு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் இதை சொல்லித்தானே மச்சான் ஆகணும். இல்ல மச்சான், இல்ல. சத்தியமா இந்த உண்மையை அவகிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல மச்சான். என்னால எப்பவுமே இத போய் அவகிட்ட சொல்ல முடியாதுடா. ஏன்னா அவ குழந்தைய பத்தி எவ்வளவு கனவு வச்சிருக்கான்னு எனக்கு தாண்டா தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, அவளோட ஆசையே அவளுக்குன்னு ஒரு அழகான குடும்பத்தை கிரியேட் பண்ணணும் தாண்டா. அந்த சின்ன உலகத்துல நான், அவ, எங்க குழந்தை, நாங்க மட்டும் இருக்கணுங்கிறது தான் அவளோட ஆசையேடா. அவ்வளோ பெரிய ஆசை வச்சிருக்கவ கிட்ட போய் எப்படிடா என்னால சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல மச்சான், இல்ல. பூஜா வளகாப்பு நடந்தப்போ எனக்கும் இந்த மாதிரி வளகாப்பு நடக்கும்லன்னு நினைச்சு அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமாடா? அப்புறம் வைஷு கன்சீவ் ஆனவ இன்னும் கொஞ்ச நாள் நானும் கன்சீவ் ஆகிடுவல்ல அப்படின்னு அவ எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கான்னு தெரியுமாடா? அவ்வளோ கனவோட இருக்கவகிட்ட போய் என்னால எப்படி மச்சான் போய் சொல்ல முடியும்? சத்தியமா என்னால முடியாது மச்சான், முடியாது. வியாதி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என்ன இந்த கடவுள் இப்படி இருக்காரு? மாத்தி மாத்தி உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சத்தியமா எனக்கு தடவை கடவுள் மேல ரொம்ப கோவம் வருதுடா. எதுக்காக தான் இப்படி உங்க ரெண்டு பேருக்கும் சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு. ஆனா மச்சான், என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லி தரடா ஆகணும். ஏன்னா ஒரு மாசம் நீ சமாளிக்கலாம், 2 மாசம் சமாளிக்கலாம், 5-6 மாசம் கூட சமாளிக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் சொல்லி தானே மச்சான் ஆகணும். அப்போ என்னடா பண்ணுவ? டேய், மித்ரா சிஸ்டர் கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது ஓகே. ஆனா உங்க வீட்லயும் கொஞ்சம் நாள்ல கேட்க ஆரம்பிச்சிருவாங்களடா. அப்போ என்னடா சொல்லுவ? ஆமா மச்சான், கண்டிப்பா கொஞ்சம் மாசம் தாண்டா வீட்டுல உள்ளவங்களையும் சமாளிக்க முடியும். ஏன்னா இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா மித்து கிட்ட. அடுத்து நீ எப்போ நல்ல செய்தி சொல்ல போற, சீக்கிரம் சொல்லுமான்னு ஒரு தடவையும் அவங்க அந்த மாதிரி அவகிட்ட கேட்கும்போது அவ ரொம்ப சந்தோஷப்படுறாடா, சீக்கிரமா நம்மளும் நல்ல செய்தி சொல்லுவோன்னு. ஆனா அதை எனக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். என்னால வீட்டுல உள்ளவங்களையும் ரொம்ப மாசம்லாம் சமாளிக்க முடியாதுடா. அதான் மச்சான் நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். என்ன முடிவுடா எடுத்திருக்கேன்? அது குறை மித்துக்கு இருக்குன்னு சொன்னா தானடா எல்லாரும் அவளை தப்பா நினைப்பாங்க, அவளை ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு குறை இருக்குன்னு சொன்னா மித்து எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதான் மச்சான்
ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எனக்கு தான் குறை இருக்கு, என் மித்துக்கு எந்த குறை இல்லைன்னு சொல்ல போறேன். என்ன டேய், அது என்னடா பேசுற நீ? டேய், உனக்கு குறை இருக்குன்னு சொல்ல போறியா? ஆமா மச்சான், எனக்கு வேற வழி தெரியலடா. ஏன்னா என் மித்துக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் அவளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மச்சான். எல்லாரையும் விடுறா, என் மித்துவால அதை தாங்கிக்கவே முடியாதுடா. ஆனா எனக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப என் மித்துவ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா மச்சான்? அதான் மச்சான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பா என் மித்து இதனால அஃபெக்ட் ஆக கூடாதுடா. அதனாலதான் மச்சான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும்டா, கொஞ்சம் மாசம் எல்லாரையும் சமாளிக்க முடியும். என்னக்கா இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் நேரடியாவே கேட்க தான் போறாங்க, என்னாச்சு ஏன் 2 பேரும் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்கன்னு. அப்போ என்னடா பண்றது? என் மித்துவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னா எல்லாரும் என் மித்துவ ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது மச்சான். இதே எனக்கு குறை இருக்குன்னு சொன்னா யாரும் என் மித்துவ எதுவும் சொல்ல முடியாதுலடா. அதான் மச்சான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏய் மச்சான், என்னடா இது இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்க? இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கடா. அது சரியா வராத மச்சான். பேசாம மித்ரா சிஸ்டருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லடா. நான் ஆல்ரெடி ஜானு கிட்ட சொல்லிட்டேன்டா. ஜானு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் ஜானுவாலையும் எப்படிடா எல்லா நேரமும் சமாளிக்க முடியும்? ஒரு நாள் உண்மை வெளிவந்து தானடா ஆகணும். அதான் மச்சான் நானே எனக்கு குறை இருக்கிறதா எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். யார் என்னை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. ஆனா என் மித்துவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுடா. அதுக்காக மட்டும்தான். மச்சான், எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஆனா உன்னையோட தண்டா சொல்லுவேன். உன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க மித்ரா சிஸ்டர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ ரொம்ப நல்லவ மச்சான். ஆனா உனக்கு எதுக்காகடா கடவுள் சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு? மச்சான் நீ கவலையே படாதடா. உன்னோட இந்த நல்ல மனசுக்காகவும் நீ மித்ரா சிஸ்டர் மேல வச்சிருக்க இந்த தூய அன்புக்காகவும் காதலுக்காகவாச்சும் கண்டிப்பா சீக்கிரமா நல்ல விஷயம் நடக்கும் மச்சான். நம்பிக்கையோட இருடா. கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும் மச்சான். அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லடா. ஏன்னா என் மித்து எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டாடா. இதுக்கு மேலையும் அவளை கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன் மச்சான். சத்தியமா விட மாட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லடா. ஆனா என் மித்து கஷ்டப்படுற மாதிரி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுடா. அது மட்டும்தான் மச்சான் எனக்கு தேவை. மச்சான் மித்ரா சிஸ்டர்டா. அப்பா 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போறதே தெரிய மாட்டேங்குதுல. உங்களுக்காக தான் கீழே எல்லாரும் வெயிட் பண்றோம். இப்போ எப்படி 2 பேரும் வரீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பேச போறீங்களா? பாப்பா நீ போடி, நானும் வரணும். இதோ பின்னாடியே வரோம். ஆமா மித்ரா சிஸ்டர் நீங்க போங்க, நாங்க இதோ வந்துட்டோம். சரி ஓகே, என்ன அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். சரி சீக்கிரம் வந்துருங்க. ஓகேடி நீ போ, 2 மினிட்ஸ்ல வந்துடுறோம். மச்சான் இதை பத்தி நீ தனியா கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்காத சரியா? இப்போதைக்கு இந்த விஷயம் ஜானுக்கு எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறது ஜானுக்கு தெரியாதுடா. அதனால இதை பத்தி நீ எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்காத, ஓகே? சரி மச்சான். இருந்தாலும் உனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும்டா. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது மச்சான். அதனால ஒரு தடவை யோசிச்சுக்கோ. வருண் நான் நிறைய யோசிச்சேன்டா. இதை பத்தி இதுக்கு மேல பேச வேணாம்டா. என்னோட முடிவு இதுதான். சரி ஓகேடா, கீழே எல்லாரும் நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. வா ஃபர்ஸ்ட் கீழே போலாம். சரி மச்சான். சாரி வெற்றி, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி. ஓகேடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, லஞ்ச் கிளம்பலாமா? அம்மா ராக்கி எங்க? அவனுக்கு ஏதோ முக்கியமான கால் வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஓ சரி. மகா சொல்லுங்க வெற்றி, என்ன? அது உனக்காக ஒரு gift வாங்கியிருக்கேன்டி. என்ன கிஃப்டா? வெற்றி என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம்? ஹே மாமி, இது என்னடி கேள்வி? லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உனக்குன்னு நான் இன்னும் எதுவுமே வாங்கி தரல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு gift வாங்கியிருக்கேன்.
ஆனால் இந்த கிஃப்ட்டு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்லாம் எனக்கு தெரியலடி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கியிருக்கேன். வெற்றி, இந்த மாதிரி gift கொடுக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை. gift கொடுத்தாதான் உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா என்னஹா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு gift வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை எப்போ என்கிட்ட கொடுக்க போகிறீங்க? ஐயோ சாரி மகா, இந்தா. வெற்றி, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் ஓகே தாண்டி. ஆனால் இந்த gift தான் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலை. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு தான் வாங்கினேன். பட் உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. வெற்றி, என்ன இது? நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இதே டைலாக திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலன்னு. அப்படி என்ன கிஃப்ட் இது? அது அப்படித்தான். சரி ஓகே, நீ பிரிச்சு பாரு, அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஹாய் லவ் பேர்ட்ஸ், நான் வந்துட்டேன். அப்பா வந்துட்டியா? டேய் டோமரு, உனக்காக எவ்வளோ நேரமாட வெயிட் பண்ணுறது? மாமி சாரிடி, ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. டே மச்சான் சாரிடா. ஓகேடா, எனக்கு ஒன்றும் இல்லை. மகாதா பசி தாங்க மாட்டா, அவள் தான் சீக்கிரம் லஞ்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே கிளம்பலாமா? ஆமாம், இந்த சாப்பாட்டு ராமியால் பசியெல்லாம் சுத்தமாக தாங்க முடியாது. சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. ஆமாம், ஏ மாமி கையில் என்னடி இது? இவ்வளோ பெரிய பார்சல் வச்சிருக்கா? ஆமாம், என்ன பார்சல் இது? வெற்றி எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காரு. அந்த கிஃப்ட் தான் இது. பரா, என்ன மச்சான் உண்மையாவா? ஆமா மச்சான், இது வரைக்கும் மகாக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, அதான் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஏய், எனக்கு கூட தாண்டா இது வரைக்கும் எதுவுமே நீ வாங்கி தந்ததில்ல. ஏண்டா எனக்கு ஒரு கிஃப்ட் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. டேய் கர்மம் பிடிச்சவனே, என்னடா பேசுற நீ? டேய், நானும் அவரும் லவ் பண்றோம், அதனால அவரு எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பைத்தியக்கார மாதிரி நீ வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டுட்டு இருக்க. ஐயோ கடவுளே, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ ஆமால, நீங்க 2 பேர் லவ்வர்ஸ்ல. அடிக்கடி நீங்க 2 பேர் லவ்வர்ஸுங்கிறதே நான் மறந்து போயிடுறேன். சரி ஓகே. டேய் மச்சான் சாரிடா, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். டேய் ஏன்டா நீ வேற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி மச்சான், ஆமா என்ன கிஃப்டடா இது? டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? டேய், அவர் எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காருடா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன கிஃப்ட்னு கேட்டுட்டு இருக்க? ஏண்டி இதுல என்னடி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னு பார்க்க ஆர்வமா இருக்காதா? அந்த ஆர்வத்துல தான் கேட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, ஆடியன்ஸ்க்கும் ஆர்வமா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க சார்பா நான் கேட்டேன், இதுல என்னடி தப்பு இருக்கு? டேய் வெற்றி, இதுல என்னடா தப்பு இருக்கு? என்ன மச்சான், அது அது தப்பு இல்லதான்டா. ஹே மாமி பாத்தியாடி, வெட்டியே இதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடி? என்ன கிஃப்ட்னு சொல்லு. அடே வெக்கங்கட்டவனே, உனக்கு புரியுதா இல்லையாடா? டேய் அவர் எனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காருடா, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வந்து நோண்டி என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, நான் லேட்டா தான் பிரிப்பேனே. ஃபர்ஸ்ட் வாங்க எல்லாரும் லஞ்சுக்கு போலாம், சாப்பிட்டு வந்து ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா லஞ்ச் சாப்பிட போடுமா? ஹே இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறதா முக்கியம். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு மண்டையே வெடிச்சிடும். ஒழுங்கு மரியாதையா பிரி சொல்லிட்டேன். என்ன டேய், ஏன்டா இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிற? நான் இப்பெல்லாம் பிரிக்க மாட்டேன். அதுவும் நீ இப்படி நோண்டி கேட்கறல, இதுக்காகவே சத்தியமா நான் பிரிக்கவே மாட்டேன்டா. ஹாஸ்டல் போய் தாண்டா பிரிப்பேன். என்ன ஹாஸ்டல் போய் பிரிக்க போறியா? ஏய் கொண்டு வட்டி உன்ன. எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குடி, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. நீ சொல்றத பார்த்தா ஒருவேளை வெற்றி எக்கு தப்பா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்ன? என்ன டே, அப்படிலாம் இல்லடா சாண்டா, நீ வேற. அப்புறம் என்னடி, எக்கு தப்பாலாம் எந்த கிஃப்டும் இல்லையா? வேற ஏதோ நல்ல கிஃப்ட் தான் இருக்கு போல. என்னன்னு பிரிச்சு தான் தொலையண்டி, ரொம்ப ஓவரா சீன் போடாத. மொபைலே இப்ப நீ பிரிக்கிறியா இல்ல நான் பிரிக்கட்டுமா? நீ பிரிக்க போறியா? மொபைலே கிஃப்ட்ல மட்டும் கையை வை, கொஞ்சம் வெட்டி கையில கொடுத்துருவேன். டேய் இப்ப என்னடா உனக்கு பிரிக்கணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. வெற்றி எப்படி இந்த நெட்டக்கோக்கு இந்த கிஃப்டை பிரிக்காம விடாது. அதனால ராக்கிக்கு நேரம் நான் இந்த கிஃப்டை பிரிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நான் தனியா தான் இந்த கிஃப்டை பார்க்கணுமா? ஹே மாமி என்னடி இப்படிலாம் கேட்குற? இதுல என்ன இருக்கு? ராக்கிக்கு நேரா இந்த கிஃப்ட்டை நீ பிரிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, சரியா? அதனால சும்மா நீ இதுக்கெல்லாம் தயங்காத, ஓகே? இல்லை வெற்றி, ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதை இவனுக்கு நேராக பிரிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும்ல, அதான் கேட்டேன். என்ன? ஹே சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லடி. ராக்கி நம்மளோட ஃப்ரெண்டுடி, அவன் இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுஹான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாவே இதை பிரிக்கலாம். ஆனா என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான் தான் எனக்கு தெரியல.
போதும் போதும் மறுபடியும் அதே டைலாகா சரி ஓகே வேட்டி அப்ப நான் இந்த கிஃப்டை எங்கேயே பிரிச்சிடுறேன். தாராளமா பிரி. அப்பா லவ் பேர்ட்ஸ் என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? இப்ப இந்த கிஃப்ட் பிரிக்க போறீங்களா இல்லையா? எப்படியும் இந்த கிஃப்ட்டை பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீ விட போறதுல அப்புறம் எதுக்கு நான் இதை வெட்டி செய்யணும்? இப்போ என்ன உனக்கு இந்த கிஃப்ட்டை பிரிக்கணும் அதானே? வெயிட் பண்ணு பிரிக்கிறேன். பாத்துடி பொறுமையா பிரிடி. டி இருடா பிரிக்க முடியல. மகா பார்த்து பொறுமையா பிரிக்க முடியலன்னா நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இருங்க பிரிச்சாச்சு.